மாமன்றத்தை நமது மறைமாவட்ட அளவில் தொடங்குகிறோம். இது 2022 ஆண்டு மார்ச் மாதம் வரை தொடர்ந்து நடைபெறும். இதன் தொடர்ச்சியாக வரும் அடுத்த கட்ட நிலைகள் 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் ரோமையில் நடைபெறும் 16ஆம் ஆயர்கள் மாமன்றத்துக்கு வழிவகுக்கும். சினட் என்ற வார்த்தை சின் மற்றும் ஹோதோஸ் என்னும் இரு கிரேக்க வார்த்தைகளிலிருந்து வருகிறது. இதன் பொருள் இணைந்து பயணித்தல் ஆகும். திரு அவையாக நாம் அனைவரும் இணைந்து தூய ஆவியாரோடும் நமது வழியாக இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து பயணிக்கிறோம். இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியன வழி என்று அழைக்கப்பட்ட அவருடைய சீடர்களின் இயக்கத்தை உருவாக்கின. பல்வேறு வரங்களையும் கொடைகளையும் கொண்டு மக்களால் ஆன இந்த வழி ஆழமான சேவை உணர்வாலும் பணியாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களை சமூகத்தின் பணியாளர்களாக பார்த்தனர். இதே நிலையில் அவர்கள் எப்போதுமே இருந்தார்களா என்றால் இல்லை என்பதை இன்றைய வாசகங்கள் எடுத்து காட்டுகின்றன. ஆனால் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றாலும் பெந்தகோஸ்துவில் தூய ஆவியாரின் கொடைகளாலும் அவர்கள் முழுமையான மாற்றம் பெற்றனர், மறுவுரு பெற்றனர். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் இயேசுவின் சீடர்கள் அவரோடு இணைந்து மேற்கொண்ட பயணத்தை தியானிப்போம். நமது மறை மாவட்டத்தில் தொடங்கும் ஆயர் மாமன்றத்தின் வெற்றிக்காக மன்றாடுவோம். පොදු ඇඳින්වීම. අපගේ ප්‍රසාද ස්නාපනීය කැඳවීම තුළ ශ්‍රේෂ්ඨ වූ ධර්මදූත මෙහෙවරකට අප සැම කැඳවනු ලැබෙමු. මිහිපිට දේවරාජ්‍යයේ පතල කිරීම සඳහා කැඳවීම ලැබ ඇති ශුද්ධෝ සභා මාතාව ගැලවීමේ ඉතිහාසයේ පුරාවටම සිය පැවැත්ම, දූතකාරය සහ දිවසිවර කැඳවීම ගැන ආත්ම සෝදීසයක යෙදීම අනිවාර්ය අංගයක් කොටගෙන තිබේ. අප සාන්ත සභාවේ දුෂ්‍යමාන නායක ඉන්ඩේරාණන් වන අති උතුම් ෆ්‍රැන්සිස් සුද්ධෝත්තම පියානෝ සාන්ත සභාවේ දූත මෙහෙවර ගැන නැවත සිතන්නට, නව අදහස් වලට විවෘත වන්නට 2023 වර්ෂයේදී මහා රදගුරු සමළුවක් කැඳවා ඇත්තේය. ඒ සුවිශේෂත්වයේ වනුයේ ඒට පෙර සූදානම ලෝකයේ පුරා ඇති සෑම රදගුරු වසමක් තුලම අද දින ආරම්භ වීමයි. ගිහි පැවිදි පූජක සමගේ අදහස් විමසා බලමින් ඒවායේ සාරාංශයත් ප්‍රමුඛතාවයත් වර්ෂ 2023 දී පැවැත්වෙන මහා රදගුරු සමළුවට මම්මාවත් සූදානම් කරනු ලැබීමේ ක්‍රමවේදය අද දිනදී ත්‍රිකුණාමල රදගුරු පදවිය තුල නිල වශයෙන් ප්‍රකාශයට පත් කිරීම අප පදවි ඉන්ඩේරාණන් වන අති උතුම් නොයෙල් එම්මානුවෙල් හිමිපාණන් විසින් සිදු කරනු ලබන්නාහ. සාමූහිකත්වය, සහභාගීශීලීත්වය හා ධර්මදූත මෙහෙවර යන තුන් වැදෑරුම් තේමාවන් ඔස්සේ දිවෙන මේ මහා රදගුරු සමළුවට සූදානම් වන සාන්ත සභාව ශුද්ධාත්ම ගින්නෙන් ප්‍රබෝධමත් කරන ලෙස ඉල්ලා අපි සැම යදිමු. උදාසීනත්වයට, ලෞකිකත්වයට අප සැමව ප්‍රපාතයකට ඇද දමන්නට ඉඩ නොදී දේව වචනේ ආලෝකයේ තුල කුමරි මරියාවන්ගේ මැදහත්කම තුල දේව රාජ්‍යයේ සැබෑ සාක්ෂිකරුවන් වන්නට ගිහි පැවිදි පූජක සැමට වරන් දෙනමින් බැත සිටින් මෙම දිව්‍ය යාගයේදී දෙවි සමදුන් යදිමු. வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணி செய்து பாடுங்கள்,
வாருங்கள் அன்பு மாந்தரே, வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணி செய்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயமென்ற மலர் விரித்து மனப்பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயமென்ற மலர் விரித்து மனப்பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணி செய்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவைக்கு மிகவும் முக்கியமான சரித்திரபூர்வமான ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கின்ற 5000 மறை மாவட்டங்களிலே ஆயர்களுடைய மாமன்றத்தை தொடங்கி வைக்கின்றார்கள். எங்களுடைய மறை மாவட்டத்துக்கும் இது சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. கடந்த ஞாயிறு 10ஆம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் ரோமாபுரியிலே இதே ஆயர் மாமற்றத்தை தொடங்கி வைத்தார். என்று உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மறை மாவட்டங்களிலும் அந்தந்த ஆயர்கள் தொடங்கி வைக்கின்றார்கள். இது ஒரு நீண்ட பயணமாக இருக்க போகின்றது. தூய ஆவியானுடைய வழிகாட்டலை தேடி வேண்டி நாங்கள் செயல்பட இருக்கின்றோம். எனவே இந்த சிறப்பான திருப்பலியை, இந்த நாளை இறைவன் ஆசீர்வதித்து நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் வெற்றி தந்திட வேண்டும் என்றும், தூய ஆவியானவருடைய வழிகாட்டலை நிறைவாக தந்திட வேண்டும் என்றும் நாங்கள் இந்த திருப்பலி வேளையிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். எனவே இந்த சிறப்பான திருப்பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். My dear sisters and brothers in Jesus Christ, today is a historic day for the whole church. Today in the world, in all the 5,000 dioceses, their own bishops are inaugurating the Synod of Bishops in their own dioceses. This is an important day, and this is a journey that we are going to join and journey together in the church, seeking the guidance of the Holy Spirit. So let us continue to pray that the Lord may shower upon all of us the Holy Spirit to guide us and help us discern the will of God. To be worthy before the Lord, to celebrate this Holy Eucharist, let us now call to mind our sins and our failures,
and ask the Lord for mercy and forgiveness. இந்த திருப்பலியை நாங்கள் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குற்றங்களுக்காக மனம் நொந்து ஆண்டவருடைய மன்னிப்பையும் ආසිරයම් වඩුවමාහ. සහෝදරවනනි, මේ දිව්‍යා පූජායාගිය සිදු කිරීමට අප නිසි ලෙස සූදානම් වන පිණිස අපි අපේ පව් සීකර කමාව අයදෙමු. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். සියලු බලති දෙවියන් වහන්සේ අපට කරුණා කර අපගේ පව් කමා කර සදා ජීවනයට අප පමනුවන සේක්වා. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லரை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் அவர் மகனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக முதல்வனை புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக முதல்வனை புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பில் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே
உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகினத்திற்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமணமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அதிகாரம் 53 இறைவசனங்கள் 10 தொடக்கம் 11 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தன் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆற்றுவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 33. உங்கள் பல்லவி. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உமது பேரன்பு எம்மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உமது பேரன்பு எம்மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. உம்மையே நாங்கள் நம்புவதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவில் நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உமது பேரன்பு එංගල් மீது இருப்பதாக. දෙවන දේව ප්‍රකාශනය. ශුද්ධ වූ පාවුලතුමන් විසින් හේබ්‍රවරුන්ට ලියන ලද හසුරින් උපුටාගත් කොටසකි. එබැවින්
අහස් මණ්ඩල ඉක්මවා ගිය දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාණන් වන ජේසුස් නම් ශ්‍රේෂ්ඨ උත්තම පූජකයෙකු අපිට වඩින සිට නිසා අපේ ඇදහිල්ලෙහි නොසෙල්වී පවතිමු. මන්ද අපට ඇත්තේ අපේ දුබලකම් ගැන අනුකම්පාවක් නැති උත්තම පූජකයෙකු නොව හැම අයුරින්ම අප වාගේ පරීක්ෂාවලට මුහුණ පෑ පාප රහිත උත්තම පූජකයෙකි. එබැවින් අපේ අවශ්‍යතාවන්හිදී අපේ සරණ සඳහාද දයානුකම්පාව ලබන පිණිස බියසක නැතිව කරුණාවේ සිංහාසනය වෙත ළඟා වෙමු. දේව වචනය මෙසේය. வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் நம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் நம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, எமை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, எமை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் நம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். Hallelujah, 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 hallelujah. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரையும் கொடுப்பதற்கும் வந்தார். Hallelujah, 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 hallelujah,
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் செபதேயின் மக்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும் போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறம் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலுமென்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கிலும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபின் மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆயர்கள் மாமன்றம் என்பது 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று இருந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் என்பவரால்
பேரினப்படுத்தப்பட்டது. இது இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்திற்கு பிறகு நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம். இந்த உலகத்திலே திரு அவை எதிர்கொள்ளுகின்ற பல வகையான பிரச்சனைகள் இருக்கின்றன. காலத்துக்கு காலம் அந்த பிரச்சனைகளை உள்வாங்கி அது சம்பந்தமாக ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு திருத்தந்தைக்கு தேவையான வழிகாட்டலை ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஒன்றுகூடலாக அவையாக மன்றமாக இது அமைந்திருக்கின்றது. இந்த பின்னணியிலே காலத்துக்கு காலம் பல வகையான தேவைகளுக்காக இந்த மாமன்றங்கள் கூட்டப்பட்டிருக்கின்றன. குடும்ப வாழ்வு, இளையோருடைய வாழ்வு, அமேசான் போன்ற பகுதியினுடைய பிரச்சனைகள் என்று பல வகையான பிரச்சனைகள் காலத்துக்கு காலம் உள்வாங்கப்பட்டு இந்த ஆயர் மாமன்றம் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அந்த ஆயர்கள் மாமன்றங்களுக்கு சற்று வித்தியாசமாக திருத்தந்தை இந்த சிறப்பான ஆயர்கள் மாமன்றத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார். 1965ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஆயர்கள் மாமன்றம் 50 வருட நிறைவிலே 2015ஆம் ஆண்டு திருத்தந்தை அதை சிறப்பித்து இந்த சிந்தனையை மக்கள் மத்தியிலே கொடுத்தார். அதற்கு பிறகு 2018ஆம் ஆண்டு விசேடமாக திருத்தந்தை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த ஆயர்கள் மாமன்றத்தை இன்னும் சிறப்பாக நாங்கள் உள்வாங்கி தொடங்க வேண்டும், அந்த பயணத்திலே நாங்கள் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தொடங்கி வைத்தார். அதை சம்பிரதாய பூர்வமாக கடந்த வாரம் 10ஆம் தேதி இதை திருத்தந்தை ரோமாபுரியிலே தொடங்கி வைக்கின்றார். எனவே இந்த தொடக்கம் அல்லது அக்டோபர் மாதம் 2021ஆம் ஆண்டு தொடக்கம் அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டு வரை நடைபெற இருக்கின்ற இந்த ஆயர்கள் மன்றம் உலக சரித்திரத்திலேயே பரந்துபட்ட ஆலோசனைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாடாக அமைய போன்றது. என்றால் இதுவரைக்கும் உலகத்திலே இது போன்ற ஆலோசனைகள் நடைபெற்றதில்லை. எல்லா மூளை முடுக்குகளிலும் ஆலோசனை பெறக்கூடியதாக இது அமைந்திருக்கின்றது. அந்த பின்னணியிலே 3 வகையான ஒரு நிலைகள் இருக்கின்றன. முதலாவது மறை மாவட்ட நிலை, இரண்டாவது ஆயர்கள் மன்ற நிலை, மூன்றாவது ரோமாபுரியிலே நடைபெற இருக்கின்ற சிறப்பான ஒன்றுகூடல். அது அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்றது. இந்த மறை மாவட்டத்துக்கான ஆயர்கள் மாமன்ற பயணத்தை இன்றைக்கு நாங்கள் சம்பிரதாயபூர்வமாக தொடங்கி வைக்கின்றோம். இது இன்று தொடக்கம் அடுத்த வருடம் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இறுதியிலே அது நிறைவுக்கு வரும். அதற்கு பிறகு அதனுடைய ஆலோசனை எல்லாம் ஒன்றாக தொகுத்து நாங்கள் இலங்கை ஆயர் பேரவைக்கு அனுப்பி வைப்போம். அது தொடர்ந்து ஏனைய நிலைகள் நடைபெறும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆயர்கள் மாமன்றம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கும்போது அது தொடர்ந்து அல்லது இணைந்து பயணித்தல் என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றது. இணைந்து பயணித்தல். அவ்வாறு இணைந்து பயணிப்பதிலே என்ன நோக்கம், அதனுடைய பலாபலன்கள் என்ன என்பதை நாங்கள் எப்போதும் உணர்ந்திருக்க வேண்டும். என்றால் பொதுவாக 3 வகையான பிரிவுகள் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு, திருத்தூதர்கள், அதாவது ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட 12 திருத்தூதர்கள், ஏனைய மக்கள், சீடர்கள் என்று சொல்லலாம். அதே போல இன்றைய சூழ்நிலையிலே திருத்தந்தை, ஆயர்கள், இறை மக்கள். திருத்தந்தை எல்லா விடயங்களையும் உள்வாங்கிக் கொள்ள முடியாது. உலகத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தன்னால் ஒருவரால் உள்வாங்கிக் கொள்ள முடியாது. அவருக்கு உதவியாக ஆலோசனை கொடுப்பதற்கு கருதினார்கள் ஆயர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் தங்களுடைய ஆலோசனை கொடுப்பதன் மூலமாக திருத்தந்தை தேவையான வழிகாட்டலை உலக திரு அவைக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஆயர்கள் மட்டும் அந்த விடயங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. எனவே இறை மக்களாக நாங்கள் ஒன்றாக இணைந்து ஆயர்களுக்கு தேவையான வழிகாட்டலை, தேவையான ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த ஒரு பின்னணியிலே எது போன்ற ஆலோசனைகள்
என்று நாங்கள் பார்க்கும்போது பல விடயங்களை பார்க்கலாம். இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கும்போது பல வகையான பிரச்சனைகளாலும் குழப்பங்களாலும் உலகம் மூழ்கி இருக்கின்றதுன்னு சொல்லலாம். முதலாவது நாங்கள் பார்க்கும்போது இந்த மரணம் சம்பந்தப்பட்ட ஒரு கலாச்சாரம், மரண கலாச்சாரம் என்று சொல்லலாம். அப்படி என்றால் யுத்தம் காரணமாக, உள்நாட்டு பிரச்சனைகள் காரணமாக, தனிப்பட்ட குரோதங்கள் காரணமாக மக்கள் ஒருவரை ஒருவர் சண்டை பிடித்து கொல்லும் அளவிற்கு, கொலை செய்யும் அளவிற்கு உலகம் மாறிக்கொண்டு வருகின்றது, மாறிவிட்டது என்று கூட நாங்கள் சொல்லலாம். மரணம் பற்றிய பயம் இல்லை, அந்த உறுத்தல் யாருக்குமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கின்றது. இரண்டாவது நாங்கள் பார்க்கும்போது உலகம் எதிர்கொள்கின்ற பல வகையான நோய்கள், இந்த காலத்திலே நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த கொரோனா நோய் அல்லது COVID-19 என்று சொல்லப்படுகின்ற இந்த கொரோனா நோய் என்று நாங்கள் பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு நோய் என்று வரும்போது சில இடங்கள், சில நாடுகள், சில ஊர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படும். ஆனால் கொரோனா என்று நாங்கள் பார்க்கும்போது உலகம் முழுமையும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. அதே போல் இதன் காரணமாக பலர் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, வேலை இழந்த சூழ்நிலை, வீட்டில் இருந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை, இதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள், இந்த சூழ்நிலைக்கு முன்பாக கூட பல வகையான நோய்களும் எங்களுடைய நாட்டிலும் உலகத்திலும் நாங்கள் பார்க்கின்றோம். எபோலா என்ற தொற்று வியாதி, டெங்கு என்ற தொற்று வியாதி, பல வகையான நோய்களால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இதன் காரணமாக மக்கள் மன அழுத்தங்களாலும் இருக்கின்றார்கள். மன அழுத்தங்களால் இருக்கின்ற இந்த மக்களுக்கு நாங்கள் எந்த செய்தியை கொடுக்க முடியும், எப்படி அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? அதே போல பல காரணங்களாலும் திரு அவையிலும் கூட வெளியிலும் கூட மக்கள் மன அழுத்தங்களாலும் மன நோவுகளாலும் துன்பப்படுகின்றார்கள். அதற்கு குருக்களும் காரணமாக இருக்கின்றார்கள், இருபால் துறவரத்தவரும் காரணமாக இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர் அல்லாதவரும் காரணமாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திரு அவை எந்த நோக்கத்தை அல்லது எந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு எங்களுக்கு தேவை. தெளிவு என்று சொல்லும்போது நானும் நீங்களும் சும்மா இருந்து பேசி அதற்கு தெளிவை காண முடியாது, நிரந்தர தெளிவை காண முடியாது. நாங்கள் தூய ஆவியானுடைய வழிகாட்டலை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆயர்கள் மாமன்றத்தினுடைய இந்த பயணத்திலே முக்கியமான ஒரு சொல்லாக செவிமடுத்தல் இருக்கின்றது, ஆலோசனை கொடுத்தல் இருக்கின்றது. செவிமடுத்தல் மிகவும் முக்கியமான ஒரு சொல்லாக இருக்கின்றது. நாங்கள் யாருக்கு செவி மடுக்க வேண்டும்? முதலாவது இறை வார்த்தைக்கு செவி மடுக்க வேண்டும். இரண்டாவது திரு அவையினுடைய பாரம்பரியங்களுக்கு நாங்கள் செவி மடுக்க வேண்டும். மூன்றாவது நாங்கள் தூய ஆவியானுடைய வழிகாட்டலுக்கு நாங்கள் செவி மடுக்க வேண்டும். அதற்கு முன்னோடியாக நாங்கள் மக்களுக்கு செவி மடுக்க வேண்டும். மக்கள் என்று சொல்லும்போது யாரிடம் நாங்கள் போய் அந்த செவி மடுக்க போகிறோம், ஆலோசனை பெற்றுக்கொள்ள போகின்றோம்னு சொன்னால் உலகத்திலே வாழ்கின்ற எல்லாரிடமும் நாங்கள் சென்று இந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு மறை மாவட்டத்தினுடைய மேய்ப்பு பணி அல்லது பங்கு மேய்ப்பு பணின்னு சொல்லும்போது தெரிவு செய்யப்பட்ட சிலர் இருப்பார்கள். தெரிவு செய்யப்பட்ட குருக்கள், துறவரத்தவர், பொதுநிலையர் என்று தெரிவு செய்யப்பட்ட மட்டும் இருப்பார்கள். அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு நாங்கள் முடிவுகளை எடுக்கின்றோம். அது மட்டும் போதுமா? அந்த ஆலோசனைகள் மட்டும் எங்களுக்கு போதுமா என்று கேட்டால் போதாது. எனவே அதையும் கடந்து நாங்கள் யாரை நோக்கி செல்ல வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் யாரெல்லாம் திரு அவையில் இருக்கின்றார்களோ அதையும் கடந்து இருக்கின்றார்களோ அவர்களை நாங்கள் நோக்கி செல்ல வேண்டும். உதாரணத்துக்கு முதியவர்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள், எல்லா துறைகளும் இருக்கின்றவரிடம் சென்று அவரிடமிருந்து நாங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற ஆலோசனைகள் திரு அவையை பற்றி அவருடைய கருத்து என்ன, திரு அவை எங்கே சென்று கொண்டிருக்கின்றது, புதுப்பித்தல் தேவையா, இது போன்ற புதுப்பித்தல் தேவையா இருக்கின்றது போன்ற விடயங்களை அவருடைய வாயிலிருந்தே வரக்கூடியதாக நாங்கள் அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் செவி மடுக்க வேண்டும். நான் சொல்வது மட்டும்தான் சரி, நான் ஆயராக, குருக்களாக, துறவரத்தவராக, படித்தவராக நாங்கள் நினைப்பது சொல்வது மட்டும்தான் சரி என்ற எண்ணத்தோடு நாங்கள் சென்றோம் என்றால், செவி மடுத்தோம் என்று சொன்னால் அது தவறு.
அதிலே நாங்கள் நிறைவு காண முடியாது. மாறாக அவர்களை பேசவிட்டு அவர்களிடமிருந்து நல்ல விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் பேசவிட்டு ஒவ்வொருடம் சென்று நாங்கள் அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் போது, ஒவ்வொருடம் சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், முதியவர்களாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட எவ்வளோ மக்கள் இருக்கின்றார்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், சமூகத்தால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், விசுவாசத்தில் நம்பிக்கை, கத்தோலிக்க நம்பிக்கையை விட்டு அவர்கள் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையை விட்டு விலகி இருக்கிறவர்கள் இருப்பார்கள், ஆலயத்துக்கு வராமல் இருப்பவர்கள் இருப்பார்கள், ஆலயத்துக்கு எதிராக பேசுபவர்கள் செயல்படுபவர்கள் இருப்பார்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்கள், ஓரளவு ஏற்றுக்கொள்கின்றவர்கள், வெறுப்பவர்கள், எல்லாரையும் நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். அவருடைய கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கும் போது நாங்கள் தூய ஆவியானுடைய வழிகாட்டலை பெற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவரோ தூய ஆவியானோடு வந்து இதுதான் திரு அவைக்கு தேவை, இதுதான் என்னுடைய செய்தி என்று சொல்வதில்லை. மாறாக இவர்கள் மூலமாக, எல்லார் மூலமாகவும் தூய ஆவியானவர் செயல்படுகின்றார், இறைவன் செயல்படுகின்றார், தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆங்கிலத்திலே டிசர்ன்மெண்ட் என்ற ஒரு சொல்லை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இறைவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்வது. எனவே திரு அவைக்கு, அதாவது மறைமாவட்ட திரு அவைக்கு மட்டுமல்ல, உலக திரு அவைக்கு இன்று தூய ஆவியானவர் தருகின்ற செய்தி என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுமையோடு செவிமடுத்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொறுமை எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது, செவிமடுத்தலும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அதன் மூலமாக நாங்கள் தூய ஆவியானவருடைய வழிகாட்டலை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு நீண்ட பயணமாக இருக்கின்றது, 2 வருடத்துக்குரிய பயணமாக இருக்கின்றது. முதல் கட்டமாக தான் நாங்கள் மறை மாவட்டத்திலே, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மறை மாவட்டங்களிலும் இந்த சிறப்பான நாளிலே இந்த ஆயர்கள் மாமன்றத்தை தொடங்கி வைக்கின்றார்கள், அந்தந்த ஆயர்கள் தொடங்கி வைக்கின்றார்கள். எனவே அந்தந்த மறை மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், தேவைகள், பிரச்சனைகள், எதிர்கொள்கின்ற சவால்கள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுடைய மறை மாவட்டத்துடைய பிரச்சனை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே மக்களுடைய நாங்கள் சென்று அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் போது உலக திரு அவைக்காக மட்டுமல்ல, எங்களுடைய திரு அவைக்கும் நாங்கள் இது போன்ற மாற்றத்தை, புதுப்பித்தலை கொண்டு வர வேண்டும் என்ற செய்தியை, தூய ஆவியானுடைய வழிகாட்டலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2 வகையான எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஒன்று மறைமாவட்ட திரு அவை, 2வது உலக திரு அவை. இப்படி நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்குள் இருக்க வேண்டிய மனநிலையும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதைத்தான் இன்றைய வாசகங்களை முக்கியமாக நாங்கள் 1வது வாசத்திலும் நற்செய்தியிலும் நாங்கள் பார்க்கின்றோம். 1வது வாசத்திலே மெசியாவை பற்றி சொல்லப்படுகின்றது. அவர் துன்புறும் ஊழியன். மெசியா என்று சொன்னால் பெரிய ஆடம்பரத்தோடு தான் வருவார், மகிமையோடு தான் வருவார் என்று மக்கள் எதிர்பார்த்திருக்க, மெசியா என்றால் துன்புறும் ஊழியன் என்ற செய்தியை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நற்செய்தியை நாங்கள் பார்க்கும்போது மார்க்க நற்செய்தியாளர் அழகாக 3 அதிகாரங்களை தருகின்றார். 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை பற்றி 1வது தடவை சொல்கின்றார். 9வது அதிகாரம் 31வது வசனத்திலே 2வது தடவையாக சொல்கின்றார். 10வது அதிகாரம் 33வது வசனத்திலே 3வது தடவையாக தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை பற்றி சொல்கின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே இந்த திருத்துவதருடைய, இயேசுனுடைய சீடருடைய மனநிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுதான் இன்றைய உலகத்தினுடைய மனநிலையாகவும் இருக்கின்றது. 1வது தடவை சொன்னபோது பேதுரு அவரிடம் வந்து, இது உமக்கு ஆகாது, நீர் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கின்றார். ஆண்டவர், என் கண்முன் நில்லாதே சாத்தானே என்று சொல்லி அவரை திண்டுகின்றார். 2வது தடவையாக அவர் சொன்னபோது அவர்களுக்குள் ஒரு போட்டி அல்லது ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது எங்களுக்குள் யார் பெரியவர், ஆண்டவர் இறக்க போகின்றான்னு சொன்னால் அடுத்தது யார் என்ற சிந்தனை தான் அது உலக சிந்தனையாகவே இருக்கின்றது. 3வது தடவையாக சொன்னபோது யாக்கோபுவும் யோவானும் அவரிடம் வந்து, நீர் மாட்சியோடு வரும்போது நாங்கள் இருவரும் வர பக்கமும் இடப்பக்கமும் அமர செய்ய வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதை பார்த்ததும் இயேசு அந்த உரையாடலை பார்த்ததும் ஏனைய சீடர்கள் இந்த 2 சீடர்கள் மேலும் பொறாமை கொள்கின்றார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆண்டவர் சொல்கின்றார், தெளிவாக சொல்கின்றார், பிற இனத்தவர்கள், அந்த தலைவர்கள் அடுத்தவரை அடக்கி ஆள்கின்றார்கள், அதிகாரம் செலுத்துகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவாக இருக்க விரும்புகின்றவர் தொண்டராக இருக்கட்டும்,
முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் பணியாளராக மாறட்டும் என்று சொல்கின்றார். எனவே சீடர்களுடைய மனநிலை ஒருவாறாக இருக்க இயேசு சரியான கிறிஸ்தவ பண்புகள் நிறைந்த மனநிலையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். பல சந்தர்ப்பங்களில் நாங்களும் இது போன்ற மனநிலையோடு தான் இருக்கின்றோம், வாழ்கின்றோம். நான் ஒரு ஆயன், எனவே அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் அதை அதிகாரத்தை பிரகடிக்கின்றேனா, அது மனசாட்சிக்கு விரோதமாக நான் செயல்படுகின்றேனா? குறுக்கரண்டு வரும்போது கூட எங்களுடைய பணித்தலங்கள் இந்த அளவுக்கு எப்படி நாங்கள் செயல்படுகின்றோம்? துறவர சபை என்று சொல்லும் கூட எவ்வாறு நாங்கள் செயல்படுகின்றோம்? இவ்வாறு நாங்கள் கத்தோலிக்கராக எவ்வாறு எங்களுடைய இந்த பணியை இருமாப்போடு செயல்படுத்துகின்றோமா, நிறைவேற்றுகின்றோமா, அல்லது பணிவோடு நாங்கள் தொண்டர்களாக செயல்படுத்துகின்றோமா? இப்படி சிந்தித்து பார்க்க இந்த காலம் எங்களுக்கு சிறப்பான ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட காலமாக அமைந்திருக்கின்றது. எனவே தூய ஆவியானுடைய வழிகாட்டல் நாங்கள் எப்போதும் உணர்ந்து செயல்படுவதற்கு மக்கள் எல்லாரும் திரு அவை எப்படி புனிதப்படுத்தப்பட வேண்டும், மாற்றம் பெற வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள், சிந்திக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ளவும் இந்த காலம் சிறப்பான ஒரு காலமாக அமைந்திருக்கின்றது. அதே வேளையிலே திருத்தந்தையும் ஒரு விடயத்தையும் சொல்லி வைக்கின்றார். இந்த செவிமடுத்தல், முடிவெடுத்தல் போன்ற விடயங்களிலே நாங்கள் அவதானமாக கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு பாராளுமன்றம் போன்ற ஒரு சூழ்நிலை அல்ல. பாராளுமன்றம் சொல்லும்போது பல கருத்துக்கள் வரும், எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வாக்களிப்புக்கு செல்வோம். யார் அதிகமாக வாக்களிக்கின்றார்களோ, சார்பாக வாக்களிக்கின்றார்களோ அந்த முடிவை எடுத்துக்கொள்வோம் என்று கூட சிந்திக்கலாம். அது தவறானது. திரு அவையிலே அது போன்ற சிந்தனை அல்ல. தூய ஆவியானுடைய வழிகாட்டலை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தான். அதற்கு உதாரணம் என்று சொன்னால், சில நாடுகளிலே கருச்சிதவை சட்டபூர்வமாக மாற்றியிருக்கின்றார்கள். அரசாங்கம், அந்தந்த அரசாங்கங்கள் சட்டபூர்வமானது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் நாங்களும் செய்ய முடியுமா? கிறிஸ்தவமும் அதை ஏற்றுக்கொள்கின்றதா என்று கேட்டால் இல்லவே இல்லை. எனவே இது போன்ற சூழ்நிலையிலே கருச்சிதவை பற்றிய ஒரு சிந்தனை வந்து அது மேலெடுக்கப்பட்டு அதுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று அதிகமான பேர் அதற்கு வாக்களித்தால் அதை நாங்கள் சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. எனவே தான் நாங்கள் தூய ஆவியானுடைய வழிகாட்டலை தேடுகின்றோம். தூய ஆவியானவர் திரு அவை புனிதமான பணியை செய்வதற்கு தொடர்ந்து இந்த மறை அறிவிப்பு பணியை சிறப்பான முறையிலே முன்னெடுப்பதற்கு என்ன சொல்கின்றார், எந்த வழிகாட்டலை தருகின்றார் என்று உணர்கின்ற, புரிந்து கொள்கின்ற, தேடுகின்ற ஒரு காலமாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த காலம் ஆவியானுடைய வழிகாட்டு நிறைந்த காலமாக அமைய வேண்டும். ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தவர், பொது நிலையினர் எல்லாரும் ஒன்றாக உள்வாங்கப்பட்டு எல்லாரும் சிறப்பான முறையிலே தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று தொடரும் திருப்பெரிலே நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமென். எமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாய் உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாள் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன்.
இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சிமை பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளையும் செபங்களையும் இறைவனிடம் சமர்ப்பிப்போமாக. உங்கள் பதிலாக ஆண்டவரே, நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் அளியும். ஆண்டவரே, நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் அளியும். அன்பின் இறைவா, உன்னத புனித திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். அது மன்னகத்திற்கு ஒளியாகவும் உலக மீட்பின் அருள் அடையாளமாகவும் திகழ்ந்து உமது அரசிற்கு அனைத்து மக்களையும் வழிநடத்தி வரும் கருவியாக இருக்க தேவையான வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் அளியும். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இமானுவேல், மறைமாவட்டத்திலுள்ள புனிதமும் இறைபற்றும் கொண்டுள்ள மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இந்த மாமன்றத்தின் கொண்டாட்டம் இறைவனின் விருப்பத்தை தேர்ந்து தெளியவும் அதை துணிவுடன் செயல்படுத்தவும் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் அளியும். நாட்டு தலைவர்களுக்காகவும் சமூக தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் அனைவரும் நீதி மற்றும் நேர்மையுடன் செயல்படவும் எப்போதும் பொது நலத்தை நாடவும் தேவையான வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் அளியும். ආදර දෙවි පියාණනි, වර්තමානයේ පවතින කොවිඩ් වසංගතයට ගොදුරු වීම නිසා පීඩාවට පත්ව සිටින සියල්ලන්ද හුදකලාව සිටින්නන් හා විවිධාකාර ප්‍රශ්න හමුවේ වේදනා විඳින සියල්ලන්ද ඔබ වහන්සේගේ දයා කරුණාව තුළ සුව සහනය ලබන පිණිසද ස්වාමිනී අප කරන යාඥා සාදාලමනව. ආදර දෙවි පියාණනි, සහභාගීත්වයේ සභාවක් ලෙස පරිවර්තනය කිරීමේ අරමුණින් ආරම්භ වන මෙම වැඩපිළිවෙල සාර්ථක කර ගැනීමටත් නිවැරදි දැක්මක් තුළ කටයුතු කරමින් ක්‍රිස්තු ශ්‍රාවකයන් ලෙස සාක්ෂි දැරීමට සැමගේ ජීවිතයන් ශුද්ධාත්මයන්ගේ වරමින් පිරිපුන් කරන පිණිසද ස්වාමිනී අප කරන යාඥාව සාදාළ මැනව. நம்மை படைத்து பராமரித்து வரும் நல்ல தந்தையே இறைவா, உமது பிள்ளைகள் நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த சபங்களுக்கு செவிசாய் தரலாம். இந்த காலங்களிலே நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதித்து நாங்கள் முழுமையாக இந்த பயணத்திலே எம்மை ஈடுபடுத்தவும் உம்முடைய அருளையும் ஆசிரையும் செய்தியையும் நிறைவாக உணர்ந்து கொள்ளவும் வரம் தந்து வழிநடத்தியரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரில் துணர்வாமை போற்றுகின்றோம். எருள் மரப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே துணர்வாமை உம்மை போற்றுகின்றோம். ஏரல் மரப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனதுழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உம்முடைய கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மையை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுற செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பெறான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுமெனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். रात्रि भोजने වැළඳ පසු උන්වහන්සේ සේම කුසලානද රැගෙන නැවත තුති පුදා මෙසේ කියමින් සිය ශ්‍රාවකයන්ට දුන්සේක. ඔබ සැම මෙයින්ගෙන පානය කරන්න, සැබවින්ම මෙය අහිනව වූද අනන්ත වූද ගිවිසුමේ මගේ රුධිර කුසලානයි. පව්කමාව සඳහා ඔබ උදෙසාද සියලු මනුෂ්‍යයන් උදෙසාද එය වගුරන් ලබන්නේය. මා සීකිරීම පිණිස මෙය සිදු කරයි. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வருணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இமானுவேல், ஓய்வு நிலையாயர் ஜோசப் கிங்ஸ்லி சுவாம் பிள்ளை ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். උත්තානයේ බලාපොරොත්තුව ඇතිව මිය ගිය අපගේ සහෝදර සහෝදරියන්ද ඔබගේ දයානුකම්පා කෙරෙහි විශ්වාසය කරමින් නැසුණු අනෙකුත් සියල්ලන්ද සීකර ඔබගේ ශ්‍රී මූණේ ආලෝකය වෙතට ඔවුන් කැඳවා ගත මැනව. අප සියල්ලන්ට දයානුකම්පා කළ මැනව. භාග්‍යවත් දේව මාතාන් වන කන්‍යා මරියාවන්ද භාග්‍යවත් අපෝස්තලවරුන්ද සෑම කාලෙන්ම ඔබට ප්‍රසන්නව දිව්‍ය විශේෂ ශුද්ධවාන්තයන්ද සමග සදා ජීවනයට සහභාගී වීමට අප සූදානම් කළ මැනව. තවද ඔවුන් හා සමග ඔබට ප්‍රසන්නව ප්‍රශංසා කිරීමටද ඔබගේ මහිමය වර්ණනා කිරීමටද ඔබගේ පුත්‍ර ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගින් අපට වරම් දුන මැනව. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர், அவ்விருந்தை உள்ளிட சென்றிடுவோம் இன்பப் பொங்க. செம்மறியில் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர், அவ்விருந்தை உள்ளிட சென்றிடுவோம் இன்பப் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உள்ள தடையல்ல. உடைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையல்ல. உள்ள
கதவு திறந்தது, அதனுள்ளே வாழுவார். உவகையில் மொழி கொணர்ந்து எம்மையாளுவார். செம்மறியில் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர், அவ்விருந்தை உள்ளிட சென்றிடுவோம் இன்பப் பொங்க. செம்மறியில் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர், அவ்விருந்தை உள்ளிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடை எங்களுக்கு பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருத்தூதர்கள் மீது நீர் வியத்தகு முறையில் பொழிந்தருடைய அதே தூய ஆவியால் நாங்கள் என்றும் பற்றெரிய செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Amen. Declaration of the diocesan phase of the pre-synodal journey in preparation for the Synod of Bishops in Rome 2023. I, Bishop Christian Noel Emmanuel, call upon all the priests, religious and faithful of the Diocese of Trincomalee to join me in prayer, love, zeal, and witness as we declare open the diocesan phase of the pre-synodal journey from today, 17th October 2021 to 28th February 2022. Like the apostles on the glorious day of Pentecost, we courageously open the door of the upper room and boldly proclaim Jesus Christ crucified and risen as we journey together in the direction in which He wants to lead us. We call upon all our faithful for a co-journey of communion, participation, and mission, together to encounter the Lord and one another in the synodal way laid before us by Pope Francis. The synod is a process of spiritual discernment, of ecclesial discernment that unfolds in adoration, in prayer, and in dialogue with the Word of God. I entrust all the endeavors and fruits of the synod to the Blessed Virgin Mary, the Mother of the Church, Saint Joseph, its patron, and Saint Joseph was the Apostle of Sri Lanka, given on the 29th Sunday in Ordinary Time, 17th October 2021 at St. Joseph's Chapel, St. Joseph's Pastoral Center, Trincomalee, in gratitude for all that God will accomplish through us. Devotedly in Christ, Bishop Christian Noel Emmanuel, Bishop of Trincomalee. You all stand and recite this prayer. ஆயர் மாமன்ற இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பேரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும்.
நாங்கள் அவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒருங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தலை வணங்கி இறையாசிற்காக செபிப்போமாக. தம் சீடர்களின் மரங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுற செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சிறலுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவிழம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. My dear fathers and sisters, this is going to be the official logo that is to be displayed in all the churches in our diocese. Now there will be a ceremonial handing of this logo to His Lordship Bishop Emeritus Joseph Kingsley Swampillai and all the deans of the 3 vicariates as a token, and all these logos will be given to all the parishes and institutions in the near future. எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த